ரோட்ல ஒரு இடத்துல ராஜையா சுஜாதா அப்படிங்கிற தம்பதி டிகிரி படிச்ச தன்னோட பொண்ணு அனாமிகாவோட சேர்ந்து 99 ருபீஸ் பிரியாணின்னு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அது பயங்கர ருசியா இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. ரமேஷ் கூட தினந்தோறும் அங்க வந்து பிரியாணி சாப்பிடுவான். அப்படியே அனாமிகாவையும் காதலிச்சான். அந்த விஷயம் அனாமிகாவுக்கு புரிஞ்சுது. ஒரு நாள் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க. ஒரு மாசமா நானும் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தினந்தோறும் 99 பிரியாணி சாப்பிட வரீங்க. பிரியாணி சாப்பிடுறீங்க, என்ன பாக்குறீங்க. உங்க உத்தேசம் தான் என்ன? நல்ல உத்தேசம் தான் அனாமிகா. உங்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பத்தி என்ன தெரியும்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க? உங்க பேரு அனாமிகா. டிகிரி படிச்சுக்கிட்டே பிரியாணி வித்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம். வேலையில ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. பிரியாணி சாப்பிட்டு பணம் தர மாட்டேன்னு சொன்ன ஒரு பையன் கிட்ட புரியுற மாதிரி புத்தி சொன்னீங்க. அப்போ நீங்க என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. ஆமா அனாமிகா, எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி பேசிட்டேன். நீங்க வித்துட்டு இருக்க 99 பிரியாணிய பத்தி மட்டும்தான் சொல்லல, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். நீங்க ஏன் என் பிரியாணிய பத்தி அவங்க கிட்ட சொல்லவே இல்ல? அது சொன்னா உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு பயப்படுறீங்களா? ஆமா அனாமிகா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீதான் என் மனைவி. என்னையும் உனக்கு பிடிச்சிருந்தா? பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்பையில இருந்து எங்க அம்மா அப்பா 99 சிக்கன் பிரியாணியை விற்க மாட்டாங்க. சம்பாதிச்ச பணத்தை வச்சு மளிகை கடை போட்டுடுறோம். ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து எங்க வீட்ல எங்க அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கிருந்து போயிட்டான். ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா ரமேஷ், சாரதா, பிரசாத் எல்லாரும் ராஜையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போச்சு. 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வினோத் பாவனாக்கு கூட கல்யாணம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மிடில் கிளாஸ் ஆன சாரதா வீட்டுக்கு பணக்கார ஸ்வர்ணா வந்தாங்க. 2 பேரும் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வர்ணா அவங்க வீட்டுக்கு டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்த மருமகளை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. சாரதா, உன் வீட்டுக்கு வந்த மருமவ டிகிரி படிச்சிருக்கா, என் வீட்டு மருமகளும் டிகிரி படிச்சிருக்கா. ஆனா என் மருமக வேலைக்கு போய் ஆயிரமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. உன் வீட்டு மருமகளுங்க வீட்டு வேலை, சமையல் வேலைன்னு இங்கே இருக்காளுங்க. டிவி சீரியல் பாக்குறது தான் அவங்க முழு நேர வேலையா அப்படின்னு ஸ்வர்ணா சொன்னதும் சாரதாவோட முகமே மாறி போயிடுச்சு. அப்போ சின்ன மருமக பாவனா அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்திருந்தா. ஆண்டி, தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அப்போ ஸ்வர்ணா வாய முடிக்கிட்டாங்க. பாவனாவும் எதுவும் பேசல. கூடவே அனாமிகா சுட சுட டீயோட பக்கத்துல பிஸ்கெட் வச்சு கொண்டு வந்தா. டீ எடுத்துக்கோங்க ஆண்டி. நான் டீ எல்லாம் குடிக்கிறது இல்லம்மா, பிஸ்கெட் எல்லாம் சுத்தமா சாப்பிட்றது இல்ல. இருந்தா காப்பி கொண்டு வா, இல்லன்னா கூல்ட்ரிங்க் கொண்டு வா. இது ரெண்டும் இல்லன்னா சைலண்டா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் பாவனாவும் சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு சாரதா. போதும் நிறுத்து, கொஞ்சம் அமைதியா இருந்தா நீ பாட்டுக்கு பேசுற. கிளம்பி போ. என் மேல கத்துறது இல்லம்மா. டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வெட்டியா இருக்க மருமகளுங்க வீட்டு வேலை, சமையல் வேலையை தவிர வேற எதுவும் செய்யறதில்ல. வெளியே போய் அவங்களால பொழைக்கவே முடியாது. ஏற்கனவே நீ ரொம்ப அதிகமா பேசிட்ட, எழுந்து போ. எனக்கு கோவம் வருது. என் கோவம் அதிகமாச்சு. உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. எழுந்து போ. ஸ்வர்ணா கோபமா போயிட்டாங்க. சாரதா மௌனமா உட்கார்ந்துருந்தாங்க. அனாமிகாவும் பாவனாவும் கிச்சனுக்கு வந்தாங்க. கேட்டியாக்கா, அந்த ஸ்வர்ணா அவங்க மருமகள்களை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னு. சாதாரண மருமகளுங்க இல்ல, டிகிரி வரைக்கும் படிச்சு வேலைக்கு போய் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நம்ம மரியாதையா பேசணும். கொடுக்கலாம்க்கா, யாருக்கு எவ்வளவு மரியாதை வேணுமோ அவ்வளோ அளந்து கொடுக்கலாம். இப்ப நம்ம அத்தை நம்மள கூப்பிட்டு நம்மள தின்ன போறாங்க, பாக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு. ஏமா சாரதா? என்னை எதுவும் கேட்காதீங்க, ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கேன். அம்மா மருமகளே, எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு பிரசாத் கூப்பிட்டதும் 2 மருமகள்களும் அங்க வந்தாங்க. சாரதா அவங்கள பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. சொல்லுங்க மாமா. உங்க அத்தை ஏன் இவ்ளோ கோவமா இருக்கா தெரியுமா? தெரியும் மாமா. அத்தைக்கு ரொம்ப தெரிஞ்ச சுவர்ணா அவங்க மருமகள்களை பத்தி பேசினாங்க. அவங்க டிகிரி படிச்சிருக்காங்களாம், நிறைய சம்பாரிச்சிருக்காங்களாம். இப்ப வரைக்கும் அந்த புகழ் தான் போயிட்டு இருந்தது. ஓஹோ, அதான் விஷயமா? சரி, நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சப்பாத்தி செய்யலான்னு இருக்கோம். சாரதாக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துச்சு. எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி, தோசை, இட்லி. வெளிய போய் படிச்ச படிப்புக்கு வேலைய தேடி 4 காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா உங்களுக்கு?
அதெல்லாம் இருக்கு அத்தை. அந்த எண்ணம் வர்ற ஒவ்வொரு தடவையும் என் புருஷன்கிட்ட சொல்லுவேன். அப்பா அவரு, நானும் தம்பியும் வேலைக்கு போறோம் இல்லையா, நீ சும்மா இரு. எங்க 2 பேர் சம்பளத்துல இந்த வீடு நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு. நீயும் பாவனாவும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு மறு வார்த்தை பேச விடாம சண்டை போடுறாரு. ஆமா, இத பத்தி என்கிட்ட ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லல? அதான் இப்ப சொல்லிட்டோம்ல அத்தை. ஆபீஸ் போயிருக்க உங்க பிள்ளைங்க வந்ததும் கொஞ்சம் பேசுங்க. சுவர்ணாவோட மருமகளுங்க மாதிரி டிகிரி வரைக்கும் படிச்ச நாங்களும் வேலைக்கு போய் சம்பாரிப்போம். என்ன பண்ண போறோங்கிறத நீங்களே பொறுத்து இருந்து பாருங்க. அவங்கள விட அதிகம் சம்பாதிக்கிறோம். ஏமா, ஆவேசத்துல நீ பாட்டுக்கு எது பேசாத. செய்ய முடியாத வேலை ஏதாவது வந்துருச்சுன்னா கஷ்டம். அது மட்டும் நடந்துச்சு, குடும்பத்தை கூட காப்பாத்திக்க முடியாது. ஒன்னும் ஆகாதுக்கா. இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டோம் இல்லையா, அந்த 99 பிரியாணிய மறுபடியும் ஆரம்பிச்சா அந்த சுவர்ணாவோட மருமகளுங்களை விட நம்ம 3 மடங்கு அதிகமா சம்பாரிச்சு காட்டலாம் தெரியுமா? நம்ம மாமியாரும் அந்த ஸ்வர்ணாவோட வீட்டுக்கு போய் நம்மள பத்தி புகழ்ந்து பாடுவாங்க. சாரதாவும் பிரசாதும் அவங்க 2 பேரையும் பாத்துட்டு இருந்தாங்க. அத்தை, உங்க பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா புரியுது. முதல்ல உங்க புள்ளைய ஒத்துக்க வைங்க. அதுக்கப்புறம் டிகிரி படிச்ச உங்க மருமகள்களால என்ன பண்ண முடியும்னு காட்டுறோம், சரிங்களா? அப்படின்னு பாவனாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா. அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சாரதாவும் பிரசாதும் சோஃபால உட்கார்ந்து இருந்தாங்க. ரமேஷ், அனாமிகா, வினோத், பாவனா எல்லாரும் வந்தாங்க. அப்பா ரமேஷா, டேய் வினோத், எங்க மருமகளுங்க 99 சிக்கன் பிரியாணி வியாபாரம் பண்ண போறாங்களாம். ஏன் வேண்டாம் நீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மா, 2 பேரும் பிரியாணி விக்கிற வேலையில இறங்குனா வீட்டையும் உங்களையும் யாரு பாத்துக்குவா? நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா அவங்க பாத்துக்கிறதுக்கு? 2 பேரும் சேர்ந்து 99 சிக்கன் பிரியாணி விக்கும்போது நாங்களும் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கோம். நீங்களும் அம்மாவுமே ஒத்துக்கிட்டீங்கங்கும் போது நாங்க சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே. என்னன்னா, நீ சொல்லிட்டல சரிதான், எனக்கும் ஓகே. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு ரமேஷ் இஷ்டமே இல்லாம போனான். அவன் பின்னாடியே அனாமிகாவும் ரூமுக்கு போனான். நான் 99 பிரியாணி விக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நான் ஏன் வேணான்னு சொல்றேன்னு உனக்கு தெரியும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் என் கோவத்தை நான் குறைச்சுக்கிட்டேன். பிரியாணி விற்கும் போது யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். ரொம்ப கூலா இருப்பேன், என்ன நம்புங்க. எந்த சூழ்நிலையிலயும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ 99 பிரியாணிய வித்து தான் உன்னோட டிகிரிய படிச்சாங்கிற விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. இப்ப வரைக்கும் சொல்லல, இனிமேலும் சொல்ல மாட்டேன். நான் பாவனாவோட சேர்ந்து 99 பிரியாணி விக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? சண்டை போடாம நீ என்ன பண்ணாலும் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் தூங்கிட்டான். அனாமிகா டைரியில 99 சிக்கன் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எழுதிக்கிட்டு இருந்தா. 2-3 நாள் போனதுக்கு அப்புறம் அனாமிகாவும் பாவனாவும் ரோட்ல ஒரு நல்ல இடத்துல 99 சிக்கன் பிரியாணியை வித்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. டிகிரி படிச்ச சாரதாவோட மருமகள்கள் 99 சிக்கன் பிரியாணியை வித்து நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. சாரதா சந்தோஷப்பட்டாங்க. ஸ்வர்ணா, தோ வரேன் இரு உன் வீட்டுக்கு அப்படின்னு சாரதா ஆட்டோல ஸ்வர்ணா வீட்டுக்கு வந்தாங்க. 10 நிமிஷம் கழிச்சு சாரதா ஸ்வர்ணா வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்வர்ணா அப்போ வீட்ல எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தாங்க. சாரதா அதை பார்த்து ஷாக் ஆனாங்க. ஸ்வர்ணா சாரதாவை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வர்ணாவை பார்த்ததும் சாரதாக்கு ஒன்னும் புரியல. ஐயோ ஸ்வர்ணா, உனக்கு என்னம்மா இந்த நிலைமை? டிகிரி வரைக்கும் படிச்சாளுங்களே என் மருமகளுங்க என்னை ஏமாத்திட்டாளுங்க. வெத்து காகிதத்துல கையெழுத்து வாங்கி பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து கண்ணா பின்னான்னு கடனை வாங்கிட்டாளுங்க. என்ன இதோ இந்த மாதிரியான அதைய விட்டுட்டு போயிட்டாளுங்க. உன் பிள்ளைங்க எதுவும் பேசலையா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நம்ம பிள்ளைங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுங்க புருஷங்க, மருமகளுங்க சொன்னபடி இவனுங்க நடக்கிறானுங்க, அவளுங்க பேச்சதான் கேக்குறானுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாரதாக்கு தன்னோட 2 மருமகள்கள் ஞாபகம் வந்தது. மனசுக்குள்ள, ஸ்வர்ணாவோட மருமகள்களை மனசுல வச்சுக்கிட்டு என் மருமகள்களை என்னெல்லாம் சொன்ன? என் புருஷன் எப்பவுமே சாரதா நம்ம மருமகளுங்களை அவங்களோட இவங்களோட ஒப்பிட்டு பேசாத, அவங்க அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்களது அப்படின்னு சொன்னதை நான் கேட்கல. தப்பு பண்ணிட்டேன். என் மருமகளுங்க என்ன புரிஞ்சதோட இப்ப தப்புச்சேன். இல்லன்னா அப்படின்னு நினைச்சு சாரதா அங்க எதுவுமே பேசாம வந்த ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. அன்னையில இருந்து தன்னோட டிகிரி மருமகள்களுக்கு 99 பிரியாணி ஹோட்டல்ல உதவி செஞ்சுக்கிட்டு அவங்களோடவே இருந்தாங்க. அவங்க பிரியாணிக்கு நிறைய டிமாண்ட் வந்தது. சம்பாதனை எதிர்பார்த்ததை விடவும் அதிகமா கிடைச்சது. எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.